ஸ்ரீ கந்த புராணம் 26ஆம் பகுதி வீரபாகு தூது. சூரர்கள் ஆட்சி செய்யும் மாயாபுரி பட்டணத்தை அடையும் முன்பாக முருகப்பெருமான் வீரபாகுவை அழைத்தார். வீரபாகு, நான் யாரையும் அழிக்க வேண்டும் என்று நினைப்பவன் அல்ல. என்னை தனிப்பட்ட முறையில் திட்டுபவர்களை கூட நான் பொறுத்து கொள்வேன். ஆனால் என் அடியார்களுக்கு ஒரு துன்பம் என்றால் அதை பொறுத்து கொள்ள மாட்டேன். பத்மாசுரனின் சகோதரர்கள் அதைத்தான் செய்கிறார்கள். எனவே அவர்களை அழிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளேன். முதலில் இந்த தாரகாசுரனை ஒழிக்க வேண்டும். யானை முகம் கொண்ட அவனையும் அவனது படையையும் சாதாரணமாக எடை போட்டு விடாதே. எப்போதுமே எதிரிகள் நம்மை விட வலிமை வாய்ந்தவர்கள் என்பதை யார் ஒருவன் அலட்சியம் செய்கிறானோ அவனை வெற்றி தேவி நெருங்க மாட்டாள். இதை நீ மட்டுமல்ல, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். நீ உடனே தாரகனின் கோட்டைக்குள் செல். நமது படை தலைவர்கள் 54 பேரை உடன் அழைத்து செல். அவர்களது தலைமையில் நம்மோடு வந்த படையில் பாதி பேரை அணிவகுக்கச் செய். ஒட்டுமொத்த தலைமை பொறுப்பு உன்னை சேரும். துணைப்படை தலைவராக தம்பி வீரகேசரியை நியமித்துவிடு. சற்று கூட தாமதிக்க வேண்டாம். நான் பின்னாலேயே புறப்பட்டு வருகிறேன் என்றார் முருகப்பெருமான். வீரபாகு தேவன் படைகளை கனப்பொழுதில் ஆயுதப்படுத்தி தாரகனின் கோட்டை நோக்கி புறப்பட்டார். இந்நேரத்தில் அசுரர்கள் வாழ்ந்த மகேந்திரபுரி பட்டினத்தில் அபசகுனங்கள் தோன்றின. கழுதைகள் கத்துவது போல மேகக்கூட்டங்கள் சப்தம் எழுப்பின. வானத்தில் இருந்து இரத்த மழை பெய்தது. நரிகள் காரணமின்றி ஊளையிட்டன. மேகம் சூழ்ந்ததால் சூரியனை காணவில்லை. அதிகாலை வேளையில் சூரியன் உதிக்காத நாள் ஒரு நாட்டுக்கு நல்லதை செய்யாது. மக்கள் துன்பப்படுவர். கடும் மழை காலத்தில் கூட சூரிய ஒளி அதிகாலை பொழுதில் தெரியாவிட்டால் ஆபத்து விளையும். அசுரர் இல்லத்து பெண்கள் தங்களை கண்ணாடியில் பார்த்து அலங்கரிக்க சென்றபோது தங்கள் கணவன்மாரின் தலையற்ற உடல்கள் கண்ணாடியில் தெரிவது போல் கண்டு அலறினர். நீர்நிலையில் வானவில் தெரிந்தது. இவையெல்லாம் தங்கள் நாட்டிற்கு அழிவை கொண்டு வரப்போகிறது என்பதை உணர்ந்தனர் அசுரர்கள். ஆனாலும் ஜென்ம புத்தி மாறுமா? அவர்கள் அதை பொருட்படுத்தவில்லை. 26ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.